உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் கோட்டையான ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறாரா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அமேட்டி மற்றும் ராய்பரேலி இவை இரண்டும் நட்சத்திர தொகுதிகளாக இருக்கின்றன. ஏனென்றால் இவை இரண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படுகின்றது. குறிப்பாக அமேட்டியை பொறுத்தவரை ராகுல் காந்தியும், ராய்பரேலி தொகுதியை பொறுத்தவரை சோனியா காந்தியும் பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் அந்த தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் இன்று இந்த இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இன்று அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக அமேட்டி தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்குவாரா என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தி அமேட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை எனவும் மாறாக அவர் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக ராய்பரேலி தொகுதியும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற தொகுதி. அவரது தாயார் சோனியா காந்தி தற்போது வரை அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருந்து பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி தற்போது தமக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி என்கிற அடிப்படையில் ராய்பரேலி தொகுதியை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அமேட்டி தொகுதியை பொறுத்தவரை KL சர்மா என்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு மிக நெருக்கமாக கருதப்படுகின்ற KL சர்மாவை போட்டியிட வைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி நாளை தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வார் எனவும் இதற்காக அங்கு ஒரு பிரம்மாண்டமான சாலை பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை காலையிலேயே வெளியாகும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே எல்லோரும் எதிர்பார்த்தது போல ராகுல் அமேட்டியில் மீண்டும் களமிறங்க போவதில்லை. அதற்கு பதிலாக ராய்பரேலியில் களமிறங்குகிறார். பிரியங்கா காந்தி போட்டியிடுவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரியங்கா காந்தி போட்டியிடப் போவதில்லை என முடிவாகி இருக்கின்றது. அதற்கு பதிலாக அமேட்டியில் KL சர்மா என்று அழைக்கப்படுகின்ற காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு மிக நெருக்கமானவரான KL சர்மா போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.